என்னோட ஆசை வந்து நான் பிஹெச்டி இப்போ முடிச்சிருக்கேன்ல. நான் ஒரு கனவுல இருந்திருப்பேன்ல பிஹெச்டி முடிச்சா நம்ம வந்து ஒரு அசிஸ்டன்ட் புரொஃபசர் அப்படியே திராவிட செல்வி அப்படின்னு எவ்வளோ ஒரு கனவு இருந்திருக்கும். நம்மளும் அந்த வாத்தியார் மாரி ஒரு போர்டு போட்டு, திராவிட செல்வி அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் புரொஃபசர் அப்படின்னு ஒரு கனவுல இருந்திருப்போம்ல. ஆனா ஒரு ஜிஎல்லா கூட நம்மள வந்து காலேஜுக்குள்ள என்டர் ஆக விட மாட்டேங்கிறாங்க. இப்ப ஏன் காரணம்? அதான் இப்ப நான் சர்பத்து கடை வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல. சர்பத்து கடை, மெடிக்கல் ஷாப் இருக்குன்னு சொன்னேன்ல. அதுல வந்து நம்ம வந்து சர்பத் போட்டுக்கிட்டு இருப்போம் இங்க. சர்பத்துனா நான் அங்கே காலேஜ் பக்கத்துல ஒரு 2 கிலோமீட்டர்ல தான் காலேஜ் பக்கத்துல இருக்கு. அரசு கல்லூரி தான் இருக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே. ஆனா, அங்கே நம்ம சர்பத்து போட்டுக்க நிப்போம். ஆனா நான் பிஹெச்டி படிச்சிருக்கேங்கிறது அங்கேருந்து வர்ற எல்லாருக்கும் தெரியும். யாருக்குன்னா, அந்த சர்பத்த வாங்கி சும்மா வந்து அவங்க வந்து ஜாலியா வந்து அந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்து நிப்பாங்க. நம்ம வந்து அவ்வளோ வேதனையா இருக்கு. நம்ம பிஹெச்டி படிச்சுப்புட்டு சர்பத்து போட்டுக்கிட்டு நிக்கிறோம். ஆனா அவங்க வந்து சும்மா வேலை தான் பார்த்துட்டு சும்மா அவங்களும் ஜிஎல்லா இருப்பாங்க, இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராவா இருப்பாங்க. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி படிச்சிருப்போம்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா நான் வந்து கேஷுவலா நின்னுட்டு வீட்டுக்காரர் இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக நான் சர்பத்து போட்டுட்டு இருப்பேன். அப்போ வந்து நம்ம நம்ம ஒரு ஸ்டூடண்ட்ஸுக்கு நம்ம வந்து நம்மளால பண்ண முடியாத இடத்துல நம்ம போய் நிக்க வேண்டிய ஒரு இடத்துல ரோல் மாடலா நம்மளால இருக்க இருக்க முடியலையே! முடியல. ஆனா நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு இதா ஏதோ நம்ம தொழில்னு பண்ணி நிக்கிறோம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள எவ்வளோ இருக்கு அது அவங்களுக்கு தெரியாது. நான் பிஹெச்டிங்கிறது அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்து அங்க நிக்கும்போது எனக்கு எவ்வளோ வேதனையா இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டம் தான். நம்ம இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, பிஹெச்டி படிச்சு வேலை இல்லாம இருக்கியாங்கிறது வந்து அடுத்தது. அதாவது படிச்சுட்டா எங்கிட்டு இருந்தாலும் எப்படியோ வேலைக்கு போயிரலாம். எப்படியோ வேலைக்கு போனா நான் யுஜி படிச்சுட்டே வேலைக்கு போயிருந்திருக்கலாம். எம்எஸ்சி படிச்சுட்டே வேலைக்கு போயிருந்திருக்கலாம். இப்ப நான் ஏதோ ஒரு ஃபைட் பண்ணி ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்ல ஏதோ எழுதி நான் எங்கிட்டோ வேலைக்கு போயிருக்கலாம். ஆனா நான் பிஹெச்டி தான் முடிக்கணும்னா என்னோட ஒரு இலக்குங்கிறத நம்ம ஒண்ணு வச்சிருப்போம்ல. இங்கேருந்து ஒரு மரத்துல ஏற முடியாத மரத்துல ஏறுறோம். எப்படிதான் ஏறினாலும் அதுல நான் ஏறி உச்சி கிளைக்கு போயிருவேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நான் அந்த உச்சி கிளைக்கு போயும் அங்கேயும் ஒண்ணுமே இல்லடா எல்லாம் அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு வேதனையா இருந்திருக்கும். நீ பிஹெச்டி படிச்சா அங்க ஒண்ணுமே இல்ல. அதுக்கும் ஒரு எக்ஸாம் உனக்கு. எப்படி அனிதாவுக்கு வச்ச மாரி உங்களுக்கும் ஒரு எக்ஸாம். நீட் எழுதி நீட் அவங்களுக்கு எதிர்கொள்ள முடியாம எதிர்கொள்ள முடியாம அனிதா. இருந்தா உண்மையிலே நான் சில நாளெல்லாம் யோசிச்சிருக்கேன். வீட்ல எல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல. அப்ப அம்மா அப்பாகிட்ட பதில் சொல்ல முடியாது நம்ம. ஆயா படிச்சு பிஹெச்டி ஃபுல்லா முடிச்சிருச்சு. அப்ப வேலை கிடைச்சிரும் தானே அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ வந்து நமக்கு அவ்வளோ ஒரு இதா இருக்கும். மன கஷ்டமா இருக்கும். எப்படி சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுக்கும் ஒரு எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதாவது பிஹெச்டி முடிச்சு அப்ப என் பிள்ளைங்கள நான் படிக்க வைக்க முடியல என்னால. ஏன்னா, அரசு பள்ளியில படிக்க எனக்கு வேலை இல்ல. அப்ப நான் என் பிள்ளைய போய் நான் அரசு பள்ளியில எப்படி சேர்ப்பேன்? அது அம்மா அப்பாகிட்டயும் சொல்ல முடியாம, நான் என்னோட கோல் செட்ட அடைஞ்சு நான் ஒரு காலேஜுக்கும் வேலைக்கு போ முடியாம, நெறையா பேர் சொல்றாங்க, "படிச்சிட்டீங்களா? பிஹெச்டி முடிச்சு ஏன் வீட்ல இருக்கீங்க?" வீட்ல இருக்கேன்னா வேற எங்கேயும் பிரைவேட் காலேஜ்ல போய் யார்ட்டயும் நான் அடிமையா வேலை செய்ய முடியுமா சார் சொல்லுங்க?